செல்லமே அப்படின்ற படத்து மூலமா தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமாகி அதுக்கப்புறம் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் நம்ம விஷால். இவர் நடிச்ச செல்லமே படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம விஷால் ஹீரோவா அறிமுகமாகியும் 21 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தி விஷால் இப்போ ரீசெண்டா ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தருணத்துல என்னோட பெற்றோருக்கும் என்னோட குருநாதர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கும் என்ன உயர்த்தி அழகு பார்த்த எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நம்பிக்கையினை உங்களோட கைத்தட்டலை வாழக்கூடிய நடிகனா நான் மாறி இருக்கேன். இந்த வெற்றி பயணத்துல என்னோட வெற்றியா மட்டும் இல்லாம நமக்கான வெற்றியா தான் பாக்குறேன். இது எல்லாத்தையும் விட பெரிய சக்தியா இருக்கிறது என்னோட உயிரான என் ரசிகர்கள் தான். நான் விழுந்தாலும் என்ன இழவைக்கிறக்கான குரல் நீங்க தான். என்னோட நம்பிக்கையும் நீங்க தான். இந்த 21 ஆண்டுகள்ல எத்தனை சோதனைகளும் எத்தனை சவால்களும் வந்தாலும் எனக்கு துணையா இருந்து என்னோட அருகில தோள் கொடுக்கக்கூடிய தோல்னா இருந்தது நீங்க தான். நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியுமே, நான் தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு கதையும், நான் வாழ்ற ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்காகவே தான் இருக்கும். உங்களை மகிழ்விக்கிறக்காக தான் இருக்கும். இந்த பயணம் கண்டிப்பா முடிவில்லை, இது ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வெறும் நன்றி அப்படின்ற வார்த்தைகளால முடிக்காம உங்களோட அடையாளமா காட்டப்பட்ட நான் என்னோட தேவி அறக்கட்டளை மூலமா ஏழை எளிய பெண் கல்விக்கு மாணவ மாணவிகள் முன்னேற்றத்திற்காகவும் செயல்பட்டு வரோம். என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் என்னோட இயக்கமும் கண்டிப்பா செய்வோம். நான் உங்களில் ஒருத்தன், உங்களுக்காக எப்பயுமே குரல் கொடுப்பேன் அப்படின்றத உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அர்ஜுன் அவர்கள் கிட்ட தான் நம்ம விஷால் அசிஸ்டன்ட் டைரக்டரா சினிமா பயணத்தை தொடங்கினார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுதான். இந்த நேரத்தில் அர்ஜுன் பற்றி அவர் பேசின விஷயமும் மக்கள் மத்தியில் பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஷால் ஹீரோவா அறிமுகமாகி 21 வருஷம் ஆனாலும் பல ஹிட் படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்திருக்காரு. ஸோ அப்படிதான் முன்னணி நடிகராக இப்போ வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக தான் அவருக்கும் நடிகை சாய் தன்ஷிகாக்கும் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு மேரேஜும் ஆக போகுது. இந்த நேரத்தில் அவரோட முதல் படமான செல்லமே படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆன காரணத்தினால நிறைய பேர் அந்த படத்தை பத்தி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஹீரோஸோட படங்களை ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஷால் அவர்களோட எந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி விஷாலுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.